வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. பாமகவில் என்ன நடக்கிறது, அதுதான் இப்போது எழுந்திருக்கக்கூடிய கேள்வி. கேள்விக்கான காரணம், பாமக தலைவராக இருந்த திரு அன்புமணி ராமதாஸ் இனி செயல் தலைவராக இருப்பார். பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவரே இனி தலைவர் பொறுப்பையும் ஏற்று வழிநடத்த இருக்கிறேன் அப்படின்ற விஷயங்களை இன்னைக்கு தெரிவித்தார். 3 மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தோம், முகுந்தனை இளைஞரணி தலைவராக நியமித்ததில் ஏற்பட்ட 2 பேருக்கும் இடையிலான மோதல் மேடையில் வெடித்தது. அப்போது இதே போல ஒரு விவாதம் நடந்தது. அதன் பிறகு இந்த சர்ச்சைகள் எல்லாம் இல்லாமல் இருந்த சூழலில் இப்போது சர்ச்சையை தாண்டி இது ஒரு தேர்தலுக்கான நடவடிக்கையா இல்லை பதவி இறக்கமா பதவி நீக்கமா அப்படின்ற அளவுக்கு கேள்விகளாக மாறியிருக்கிறது. திலகபாமா போன்றோர், பாமக பொருளாளர் போன்றோர் அன்புமணி ராமதாஸ் பக்கம் நிற்பதாக அவர்களுடைய கருத்துக்கள் சொல்லுது. ஏன் இந்த நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரில அப்படின்றதெல்லாம் சொல்லுகிறது. 2 புறமும் யார் யாரோடு போகிறாங்க அப்படின்ற கேள்விகள் இருக்கக்கூடிய சூழலில் விவாதிக்க இருக்கிறோம். அன்புமணி விசஸ் ராமதாஸ் பாமகவில் என்ன நடக்கிறது அப்படின்னு சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். நம்முடைய அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் ஸ்ரீராமன் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மற்ற விருந்தினர்கள் இணைய இருக்கிறார்கள். முதல்ல திரு தாமோதரன் பிரகாஷ், இப்போது நடந்திருக்கக்கூடியது 2026 தேர்தலில் தேர்தல் களமாட பணியாற்றப் போவது அன்புமணி ராமதாஸ். ஆனால் இளைஞர்கள் சிலர் என்கிட்ட பணியாற்றணும்னு விரும்பினாங்க, நான் தலைவர் பதவி ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னார். இப்போ ஆப்வியஸ்லி நடந்திருக்கிறது அன்புமணி ராமதாஸ்க்கு டீ ப்ரமோஷன் தானே? அன்புமணி ராமதாஸ்க்கு டீ ப்ரமோஷன் என்றதை விட பாமகன்ற கட்சி எந்த அளவுக்கு மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம்தான். அன்புமணி ராமதாஸ் உண்மையிலேயே டாக்டராக மாறி அந்த கட்சிக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முகுந்தன் மோதலுக்கு அப்புறம் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி எல்லாமே சைலண்டாலாம் இல்லை, எல்லாருமே பனையூரில் தான் போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்புமணியை பனையூரில் என் ஆஃபீஸ் அப்படின்னு அவர் டிக்ளேர் பண்ணோன்னே எல்லாருமே பனையூருக்கு போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தைலாபுரத்துக்கு யாரும் வர்றதே இல்லை. ராமதாஸோட டிமாண்ட் என்னன்னா, நம்ம ஒரு கட்சி, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஒரு கட்சியாக நம்ம அந்த இடஒதுக்கீட்டின் பலனை, கலைஞர் கொடுத்த அந்த இடஒதுக்கீட்டின் பலனை பெற்று ஒரு அரசியல் இயக்கமாக எழுந்த ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த கட்சி தன்னுடைய தேர்தல் சூழ்நிலையில் திமுக அதிமுக 2ஐயும் சமதூரத்தில் வைக்கும். ரைட்டுங்களா? இன்றைக்கி சீமானுக்கு ஒரு பிக்சர் கொடுக்குறாங்க இல்லைங்களா, 2த்தையும் சமதூரத்தில் வச்சு நிற்கிறாரு அப்படின்ற தேர்தலுக்கு முன்பு தான் முடிவெடுப்பாங்க. ராமதாஸ்க்கு அப்புறம் அந்த பிரச்சனையை அதே டிஸ்டன்ஸை கீப்பப் பண்ணது விஜயகாந்த். பழம் நழுவி பாலில் விழுந்தது, அது நழுவி வாயில் விழுந்தது அப்படின்ற மாதிரி இலக்கண சொற்றாடல்கள்லாம் புறையோடி ஓட கொடுத்தது விஜயகாந்த். இன்னைக்கு பாமக அதோட ஐடென்டிட்டியை இழந்துருச்சு டோட்டலாக. 3 பாராளுமன்ற தேர்தல்களாக அவங்க பாஜகவோடு தான் நிற்கிறாங்க. இன்னும் ஒரு 30 பாராளுமன்ற தேர்தல்கள் வந்தாலும் பாமக என்பது பாஜகவோடு தான் நிற்கும் என்கிற சூழ்நிலை உருவாயிடுச்சு. ஸோ ஆப்வியஸ்லி பாஜகவோட பார்ட்னர் மாதிரி இன்னைக்கு பாமக பார்க்கப்படுது. அதுதான் ராமதாஸ் செக் வைக்கிறார். ராமதாஸ் என்ன சொல்கிறாருன்னா, யார் நம்மளோட மெயின் பார்ட்னர்? நமக்கு இது வரைக்கும் தேசிய கட்சிகளோட இவங்க பார்ட்னர்ஷிப் வச்சு போனதே கிடையாது. இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் போனது கிடையாது. கடந்த 3 பார்லிமெண்ட் தேர்தலை தவிர அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அனைத்து தேர்தல்கள்லையும் அவங்க தேசிய கட்சியை முக்கியமான கட்சியாக அவங்க நினச்சி போனதே கிடையாது. ஆனால் 2004 இருந்தாங்க. இப்போ தான் ரீசெண்டாக தான் பிஜேபியோட அவங்களுடைய அலினேஷன் அதிகமாகிடுச்சு. அதுக்கு காரணம் அன்புமணி மேலே போடப்பட்ட மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் கேஸ், சிபிஐ கேஸு. அந்த கேஸை காமிச்சு நீங்கள் அணி மாறக்கூடாது அப்படின்னு பாஜக இவங்களை த்ரெட்டன் பண்ணுறதா கட்சிக்காரங்க ஃபீல் பண்ணுறாங்க. கட்சிக்காரங்களுடைய ஃபீலிங் அதுவாக இருக்குது. நீங்கள் அதிமுகவோடையோ திமுகவோடையோ மாறி இருக்கணும். அதுதான் உங்களுடைய எலக்டோரல் ஸ்ட்ராட்டஜி. இப்போ இந்த 10.5% இடஒதுக்கீடு எடப்பாடி பழனிசாமி நிறைவேற்றினாலும் அது கண்டினியூ பண்ணுறதுக்கு ஸ்டாலின் தயாராக இல்லை. ஏன்னா இவங்களுடைய அலினேஷன் எந்த காலத்திலையும் திமுக பக்கம் வராது அப்படின்றது. இவங்களுடைய மெயின் எதிரி பார்த்தீங்கன்னா களத்தில் விடுதலை சிறுத்தைகள். அவங்களுக்கு 4 எம்எல்ஏ 2 எம்பி இருக்காங்க.
இவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆயிட்டாங்க. அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் அவங்க மாறிட்டாங்க. இவங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஓகே, திரும்ப வரேன். தண்ணி குடிச்சுங்க. இல்லை பரவாயில்ல. இவங்களுக்கு அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லை. ஸோ இவங்க வந்து லெஃப்ட் அலோன் அப்படின்ற ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அப்போது ராமதாஸ் என்ன ஃபீல் பண்ணுறாரு, நம்மளுடைய மெயின் அலைன்மெண்ட் ஒன்று திமுக அதிமுகவாக இருக்கணும், பாஜகவாக இருக்கக்கூடாது அப்படின்றது. பாஜகவை அன்புமணி ப்ரிஃபர் பண்ணுறாரு. ஸோ இப்போ நம்ம பாஜக பக்கம் விலகி நிற்கணும், ஒரு பார்கெயின் பண்ணக்கூடிய இடத்துல நிற்கணும். அதுக்காக இப்போ அன்புமணியை விலக்கி வைக்கணும். இப்போ அவர் ராமதாஸ் வந்து அதிமுக பக்கம் போன பார்லிமெண்ட் தேர்தலில் விரும்பி அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டு நெகோசியேஷன் எல்லாமே பேசிக்கிட்டு முடியும் போது ஓவர் நைட்டில் அண்ணாமலை போனாரு, தைலாபுரத்தில் போனாங்க, சாப்பிட்டாங்க, எல்லாமே பண்ணாங்க, மோடி மீட்டிங்ல கலந்துக்கிட்டாங்க. இப்போ நாளைக்கு அமித்ஷா மீட்டிங் வருது. அமித்ஷா மீட்டிங்ல வந்து அன்புமணி கலந்து கொள்ள போறாரு. நாளைக்கு அன்புமணி சந்திக்க போறாரு. அவர் கூட்டணி கட்சி தலைவர் எல்லாரையும் அந்த ஹோட்டல்ல சந்திக்கிறாரு. அவர் தங்கியிருக்கிற ஹோட்டல்ல நிர்மலா சீதாராமன் மாதிரியே. அப்போ அன்புமணி வந்து கலந்துக்க போறாரு. அப்போ நாளைக்கு ஒரு முடிவு வருது. அப்போ அதுக்கு முன்னாடியே ஒரு செக் வைக்கிறதுக்கு இது. ரெண்டாவது, இந்த முகுந்தன் ப்ராப்ளம் சீரியஸாக போகிறதுனால இந்த அவங்க குடும்பத்துக்குள்ள அந்த ட்ரஸ்ட்டில் வந்து இளைஞரணி செயலாளர் தான் அந்த ட்ரஸ்ட்டுக்கு வர முடியும், ஒரு நிர்வாகியாக வர முடியும். அது வந்து பெரிய அளவுக்கு மதிக்கப்படாததுனால திருமதி அன்புமணியோட இருக்கக்கூடிய ராமதாஸ்க்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, கவிதான்னு அவங்க பொண்ணுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இது எல்லாத்தையும் சேர்த்த ஒரு ஆபரேஷன் தான். உள்ள வந்து குடும்ப பிரச்சனையும் போயிட்டு இருக்கு பொறுப்பு ரீதியாக. இன்னொன்று யாரோட கூட்டணின்ற பிரச்சனையும் போயிட்டு இருக்கு. அதுதான் இன்னைக்கு வெடிச்சிருக்குன்னு பாக்குறீங்க? கண்டிப்பா வெடிச்சிருக்கு. ஆனா இந்த கட்சி உடையாது. இந்த கட்சி வந்து இதனால உடையுமான்னு கேட்டிங்கன்னா உடையாது. ஆனா இந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வியாதி வந்து இருக்குது அப்படின்றது இதுல ப்ரூவ் ஆகுது. ஓகே, கேட்போம். நம்முடைய பத்திரிகையாளர் திரு டிவி சோமு அவர்களும் இணைந்திருக்கார். திரு டிவி சோமு, இது ஒரு குடும்ப பிரச்சனை, அதுதான் இவ்வளோ முற்றி இன்னைக்கு மோதலா வெடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட தலைவர் பதவியிலிருந்து அன்புமணி நீக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு தானே இதனுடைய பொருள்படுது. இதில் நான் எப்படி பார்க்குறேன்னா, இது வந்து ஒரு கூட்டணி பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நான் அதை பார்க்கல. ஏன் அப்படின்னா, இப்போ வர தேர்தலிலேயே கூட பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி சேரும் அப்படிங்கிற மாதிரியான, இல்லை வந்து மிரட்டி கூட சேர்ப்பாங்க அப்படிங்கிறமான ஒரு யூக தகவல்கள் வந்து வந்துட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப இவங்க கூட்டணிக்கு வந்து எப்படி பார்த்தாலும், அதுவும் பாஜகவும் அதிமுகவும் ஒரு கூட்டணியாக இருக்க போகுது. அப்படிங்கிறப்ப இவர் அன்புமணி வந்து பாஜக கூடவும், ராமதாஸ் வந்து அதிமுக கூடவும் கூட்டணிங்கிறது இது என்ன மாதிரியான ஒரு விஷயம்னு எனக்கு அது புரியல. நான் பார்க்கிற ஒரு விஷயம், கூட்டணி வச்சாலும் அது அதிமுக பாஜக கூட்டணி தான் சொல்ல வரீங்க. ஆமா, அதனால இதுல நடந்த விஷயம் ரெண்டு பேருக்குமான ஒரு விஷயம் என்னவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, ஜி.கே. மணி வந்து எல்லாமே இப்ப ராமதாஸ் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அவர் செஞ்சுட்டு இருந்தார். ஆனா இப்ப அன்புமணி வந்து கட்சி ரீதியான சில விஷயங்களை வந்து ராமதாஸ் சொல்லும் போது இவர் மாறுபட்டு செஞ்சிருக்கலாம் வேற மாதிரி. உதாரணமா இப்ப வெளியில வந்த விஷயம் முகுந்தன் விஷயம். இப்ப இதே ஜி.கே. மணி அங்க இருந்திருந்தாருன்னா முகுந்தன் ஓகேன்னு இருப்பார். இவர் அதை ஒத்துக்கல. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும்போது இவர் தலைவராக்குனதுக்கு பதிலாக நாமளே வந்து தலைவராயிடலாம் அப்படின்ட்டு திடீர்னு இவர் அறிவிச்சிருக்கிறாரு. இப்படி இந்த ரெண்டு பேருக்கு இடையே உள்ள ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். இல்லை இன்னொரு என்னன்னா, ஒரு கொள்கை சார்ந்த ஒரு விஷயம், இல்லை வந்து ஒரு பிஜேபி கூட நம்ம சேர்ந்துடக்கூடாது அப்படிலாம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே திமுக வந்து அவ்வளவு நெருக்கமாக தான் இருந்தது பாஜக கூட. இப்போ குஜராத்தில் வந்து அந்த கோத்ரா ரயில் எரிஞ்ச விஷயம், அதுக்கப்புறம் அந்த கலவரத்தப்ப அதை பெரிய விஷயமா பேசாதீங்கன்னு சொன்னவர் தான் மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி அவர். அந்த மாநிலத்துடைய சட்டம் இதெல்லாம் அப்பப்போ வந்து நடந்து போற மக்கள் வந்து கடந்து போற விஷயங்களா தான் இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்குமானது வந்து இந்த கூட்டணி அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு அதிகாரம் அப்படிங்கிறது தான். இப்போ அதிகாரத்தை கொடுத்துட்டோம், மறுபடியும் இந்த அதிகாரத்தை நம்மளே வச்சுக்கணும்னு இவர் நினைக்க போக, ராமதாஸ் நினைக்க போக, அது வந்து இப்போ ஒரு அறிவிப்பை வெளியிட்டு ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. இல்லை, ராமதாஸ் அவர்கள் சொல்கிறத அன்புமணி செய்ய மாட்டுறாரு அப்படின்னா திரு பிரகாஷ் அதை எப்படி பார்க்குறாருன்னா, கட்சியை சீர்திருத்துற நடவடிக்கையை அன்புமணி செய்கிறாரு அப்படின்னு ஒரு பார்வை எடுக்கிறாரு. அதை அப்போ தடுக்கிறாரோ? அது வேணான்னு இல்லை, எப்பயுமே என்னென்னா இப்போ அவருக்கும் கட்சி மேலே அக்கறை இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அது அன்புமணியாக இருக்கட்டும், ராமதாஸாக இருக்கட்டும்.
ஆனால் என்னன்னா இப்போ பிரகாஷ் சார் சொல்றது ஒரு விதத்தில் அது சரிதான். எப்படின்னா ஒரு தலைமுறை இடைவெளின்னு இருக்குல்ல, அப்போ அவருடைய பாணி ஒரு மாதிரி இருக்கும், இவர் வந்து அதுக்கு அடுத்த தலைமுறையை சேர்ந்தவர் அன்புமணி, ஆனால் இவருடைய பாணி வேற மாதிரி இருக்கும். இப்போ இன்னைக்கு வந்து இந்த பாமக தொடர்புள்ள அந்த நிர்வாகிகள் சில பேர் இந்த மாதிரியானவங்கள்ட்ட பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா, நான் பேசிய வரைக்கும் ஆக பெரும்பாலான பேர் வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணியை தான் வந்து அந்த பக்கம் தான் நிற்கிறாங்க. அதுக்காக வந்து ராமதாஸ் வந்து எங்களுக்கு எதிரி அப்படின்னு அவங்க சொல்லலை, ஆனால் அன்புமணி பக்கம் தான் நிற்கிறாங்க. கேட்குதா? எஸ் 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 கோ அஹெட். கேட்குது. என்ன காரணம் அப்படின்னா அது ரொம்ப சிம்பிள் சைக்காலஜி. எப்பயுமே வந்து ரெண்டாவது தலைமுறை அடுத்த தலைமுறைக்கான ஒரு ஈர்ப்பு வந்து இருக்கும். ஏன்னா எதிர்காலம் அவங்க தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அது எந்த கட்சியாக இருந்தாலுமே. அதனால தான் பார்த்தீங்கன்னா இளைய தலைமுறையே வா அப்படின்லாம் பல கட்சிகளில் சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். அதனால் இது வந்து அன்புமணியை ராமதாஸை விட அன்புமணிக்கு தான் அதிகமான வந்து ஒரு நிர்வாகிகளாக இருக்கட்டும். முகுந்தன் பிரச்சனை வெடிச்ச சிறப்பு பொதுக்குழு மேடையில பாருங்க, நான் தான் இந்த கட்சியினுடைய நிறுவனர், நான் சொல்றதா கேட்கணும் அப்படின்னு பெரியவர் சொன்னார். ஸோ அப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அப்போ அவர் பின்னாடி தான் நிர்வாகிகள் அணிவகுப்பாங்க. நிறுவனர் அவருக்கு இருக்கக்கூடிய வரலாறு, கட்சியை தொடங்கினது அந்த இடத்துல பார்க்க மாட்டாங்களா? நிச்சயமா வந்து அவர் அதான் சொன்ன, அவர் மேல வெறுப்பு வராது, புறக்கணிப்பாங்களே தவிர வெறுப்பு வராது. அதே நேரத்தில் போன தடவை அதாவது அந்த ஜனவரியை ஒட்டி தானே வந்துச்சு அந்த பொதுக்குழு, அப்போதான் அது பேசினாரு. அந்த நேரத்திலேயே கூட பார்த்தீங்கன்னா இந்த கூட்டம் நடந்த அரங்குக்கு வெளியில அன்புமணிக்கு ஆதரவாக வந்து குரல் எழுப்பினவங்க பல பேரை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா தைலாபுரத்துக்கு வாங்கன்னு சொல்லி ராமதாஸ் சொல்ல பனையூருக்கு போயிட்டு இருக்காங்க பல பேர் பாமகவினர், அந்த நிர்வாகிகள், தொண்டர்கள்ங்கிறதையும் பார்க்கிறோம். அதனால என்னன்னா இவங்க ராமதாஸை ஒதுக்குவாங்க, எதிரிகளா இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் இந்த ரெண்டு பேரை கம்பேர் பண்றப்ப ஆக பெரும்பாலுடைய ஆதரவு அப்படிங்கிறது வந்து கட்சியுடைய நலன் அப்படின்னா அது அடுத்த தலைமுறை தான் தலைமையான ஒரு இடத்துக்கு வரணுங்கிற எண்ணம் வந்து ஆக பெரும்பாலான பேருக்கு இருக்கும். அதன் அடிப்படையில் அன்புமணிக்கான ஒரு ஆதரவு பெரிய அளவில் இருக்கும்னு தான் நான் என்னுடைய கருத்து. ஓகே, நான் திரும்ப வரேன். திரு கார்த்திகேயன் பத்திரிகையாளர் இணைந்திருக்கேன், அவரே நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் திரும்ப வரேன் திரு கார்த்திகேயன். டாக்டர் சுமன் சீட்ட அன்புமணி ராமதாஸ் அவர்களை ப்ரொமோட் பண்ணியாச்சு. 2004 இருந்து அவர் வந்து மத்திய அமைச்சர், அதை தாண்டி 16 அன்புமணி ஃபார் சிஎம் அப்படின்ற ஒரு கேம்பெயின் அப்படின்லாம் அடுத்த அளவுக்கு அவர் தான் தலைவர் அப்படின்ற அளவுக்கு பதவி கொடுத்தாச்சு. இப்போ திரும்ப தலைவர் பதவியை திரு ராமதாஸ் அவர்கள் எடுத்துக்கிறது, ஏன்னா கிட்டத்தட்ட 2004 பார்த்தா கூட ஒரு தலைமுறை அளவுக்கு அன்புமணியோடையும் இந்த கட்சியினர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. திரும்ப நான் வர்றேன், நான் தலைவராக வர்றேன் அப்படின்றப்போ கட்சியினருக்கே அது ஒரு பெரிய சிக்கலாக இருக்காதா? நிச்சயமா ஒரு சிக்கலாகத்தான் இருக்கும். ஆனால் அவர் பார்க்கிற ஒரு கால்குலேஷன் அப்படிங்கிறது கடந்த ஒரு 4-5 ஆண்டு காலமாக பாட்டாளி மக்கள் கட்சி எந்த ஒரு கூட்டணியில் இடம்பெற்றாலும் அந்த கூட்டணி பெருமளவில் வெற்றி பெற இயலவில்லை. இப்போ கட்சி வந்து கடந்த 5-6 ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட திரு அன்புமணி தான் தலைமை தாங்கி வருகிறார் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிந்தது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு நினைவு இருக்கும், பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கூட்டணியில் இருக்கோ அந்த கூட்டணி தான் ஜெயிக்கும். அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டு காலம் தமிழ்நாடு அரசியலில் நம்ம நிகழ்வுகளை பார்த்துருக்கிறோம். இப்போ நேர் எதிர்மாறாக மாறியதற்கு காரணம் என்ன? அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் இந்த டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறதுல. இது வந்து குடும்பத்துக்குள் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதுனால வெறும் கட்சிக்குள் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இல்லை, குடும்பத்துக்குள் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, தந்தைக்கும் மகனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதுனால இது வந்து நிச்சயமாக வந்து கட்சி வந்து ஸ்பிளிட் ஆகும் அப்படியெல்லாம் சொல்வதற்கான வாய்ப்பு குறைவு. எது வேணாலும் நடக்கலாம் அரசியல்ல. பட் என்னுடைய எதிர்பார்ப்பு ஏதேனும் ஒரு காம்ப்ரமைஸ், ஏதேனும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இது தீர்க்கப்படும் அப்படிங்கிறது. ஏன்னா நீங்க வந்து இத வந்து ஒரு கட்சியில வந்து ஒரு பிளவு ஏற்படுத்த அளவுக்கு இட்ஸ் a லூஸ் சிச்சுவேஷன் ஃபார் போத். இருவருக்கும் அது வந்து ஒரு இழப்பு தான். கட்சி ஒரு வேளை திரு அன்புமணி கோவப்பட்டு கட்சியை பிளந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாகத்தான் இருக்கும், மருத்துவர் ஐயாவுக்கும் அது ஒரு இழப்பாகத்தான் இருக்கும். ஸோ அதில் வந்து பெனிஃபிட் கிடையாது. இல்லை சார், பிளவு இல்லை சார், நம்ம பிளவு அப்படின்ற ஒரு இடத்துக்கு போல
ஆனால் யார் சொல்கிறத கேட்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. அதே மேடையில் தான் 2 பேரும் ஜனவரி மாத மேடையில் பேசிக்கிறாங்க. என்னுடைய அலுவலகம் பனைக்குள்ள இருக்குன்னு அவர் அட்ரஸ் கொடுக்குறாரு, அங்கே வாங்க அப்படின்றாங்க, அங்கே போகிறாங்க அப்படின்னு. இவரும் இருப்பார், யாரும் ஆக்டிவாக செயல்படுவாங்கன்றது தானே இருக்குது. இல்லைங்க, இப்போ பொதுவாகவே பார்த்தால் வயது, இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு ஜெனரேஷன், வேற ஜெனரேஷன் மருத்துவர் ஐயா, அடுத்த ஜெனரேஷன் டாக்டர் அன்புமணி. டாக்டர் அன்புமணிக்கே 55 வயசு ஆகலாம், பட் மருத்துவர் ஐயாவோட ஒப்பிடும்போது அவருக்கு வயது குறைவு. அதனால கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தொண்டர்களாக இருக்கட்டும், அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கட்டும், டாக்டர் அன்புமணி பக்கம் தான் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மருத்துவர் ஐயாவுக்கு 85 வயது ஆகிறது. ஸோ அவர் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இன்னும் எவ்வளவு நாட்கள் அவர் தொடருவார் தீவிர அரசியலில் அப்படிங்கிறது வந்து தொண்டர்களும் யோசிப்பாங்க. ஸோ நிச்சயமா கட்சியில ஒரு ஷோ டவுன் அப்படின்னு வந்தாக்க திரு அன்புமணி அவர்களுக்கு சப்போர்ட் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இங்கு வந்து அந்த இஷ்யூ கிடையாது. இங்கு வந்து அந்த இஷ்யூ ஒரு காலகட்டத்தில் ஒரு சாலிட் ஓட் பேங்க் ஆக இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள இயலவில்லை, அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து ஒரு காலகட்டத்தில் மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று கூறிய ஒரு கட்சி இப்போ ஒரு கூட்டணியிலேயே, இப்போ ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிளுங்க, எல்லோருக்கும் தெரியும் அதிமுக கூட்டணியில பாஜக பாமக இருந்ததுன்னா 2024 இப்போ டாக்டர் சௌமியா அன்புமணி வந்து ஒரு எம்பி, அது எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 1 லட்சம் ஓட்டு கூடுதலா பெற்று திமுக வேட்பாளர் தோக்கடிச்சிருப்பாங்க, எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவங்க தோத்தது மிக சொல்ப மார்ஜின்ல தான் அவங்க தோத்தாங்க. ஸோ இது நிச்சயமாக வந்து ஒரு மிஸ்கால்குலேஷன் பாட்டாளி அந்த மிஸ்கால்குலேஷன். அதுல ஜஸ்ட் வின் பண்ணியிருந்தா கூட சென்ட்ரல் மினிஸ்டர் கிடைச்சிருக்கும்ல சார். சென்ட்ரல் மினிஸ்ட்ரி அந்த கால்குலேஷன் அன்புமணி பார்த்திருக்காரு. இல்ல சென்ட்ரல் மினிஸ்ட்ரி கிடைச்சிருக்கும் கிடைக்கல வேற விஷயம். ஆனால் அடிப்படையாக அவர்களுக்கு பாராளுமன்றத்துல ஒரு ரெப்ரசன்டேஷன் இருந்திருக்கும். இப்போ டாக்டர் அன்புமணியோடைய ரெப்ரசன்டேஷனோட அதுவும் வந்து ஜூலை மாசத்தோட முடியும். அதற்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பாராளுமன்றத்துல பிரதிநிதித்துவம் இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. சோ இதையெல்லாம் கணக்கில் வைத்துக்கொண்டு எலக்டரலி டாக்டர் அன்புமணியால் சரியான முடிவுகளை கூட்டணி அமைப்பதிலோ சரியான முடிவுகளை அவர் எடுக்க முடிந்திருக்கிறதா என்று பார்த்தால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி. கடந்த சில ஆண்டு காலமாக அவர் எடுத்துள்ள முடிவுகள் கட்சிக்கு போதுமான தேர்தல் ரீதியான பலன்களை அது வழங்கவில்லை. அதன் அடிப்படையில மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் எடுத்திருக்கிற இந்த முடிவு ஃப்ரம் எலக்டரல் பெர்ஸ்பெக்டிவ் அது சரியாக. ஆனால் இந்த முறை ஒரு நிமிஷம் உட்காருங்க. இந்த முறை அவர்கள் வந்து ஒரு கிராண்ட் அலையன்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு தான் இப்போ பிஜேபி விருப்பப்படுறாங்க. அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, தேமுதிக, மேபி மற்ற சில கட்சிகள், ஏற்கனவே என்டிஏல இருக்கிற புதிய தமிழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், அதை தாண்டி ஒருவேளை நாம் தமிழர் கட்சி, இது போன்று ஒரு அமமுக. ஸோ இதெல்லாம் ஒரு கிராண்ட் அலையன்ஸ்னு அவங்க பார்க்கும்போது பாமக அதில் இடம்பெறுவதற்கு நிச்சயமாக விரும்புவார்கள். ஸோ அதுல வந்து பிஜேபி இருக்காங்க அதனால நம்ம இடம்பெறக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு நான் ஒரு நிமிஷம் கூட நினைக்கல. அவர்களுடைய நோக்கம் 26 கணிசமான எண்ணிக்கையில் சட்டப்பேரவையில் பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் என்பதுதான். ஓகே, நான் திரு கார்த்திகேயன் அவர்கள்ட்ட அன்புமணி கூட்டணி விவகாரங்களை முடிவு செஞ்சார், அதுதான் இன்னைக்கு பொது வெளியில பதவி மோதலாக வெடிச்சிருக்கு அப்படின்னு பார்வையை முன்வைக்கிறாங்க. அதுல நம்ம உண்மை இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்க கடந்த சில ஆண்டுகள் இல்ல, 2016 ஏறக்குறைய கடந்த 10 ஆண்டுகளாக எல்லா முடிவுகளும் பாமக சார்பாக எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து திரு அன்புமணி காட்டக்கூடிய திசை வழியில தான் எல்லா பக்கமே அவருடைய விருப்பப்படி தான் எடுக்கப்படுது. அது 2016 அவரை வந்து முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தியதாக இருந்தாலும் சரி, இல்ல 2019 பாஜகவோடு அதிமுக கூட்டணி, 2021 அதிமுக பாஜக கூட்டணி, மீண்டும் 2024 அதிமுகவை தவிர்த்து விட்டு பாஜகவோடு போவதானாலும் சரி, எல்லா விஷயங்களுமே வந்து அந்த விடயங்கள்ல அன்புமணி அவர்களுடைய சொல்படிதான் அந்த கட்சியினுடைய முடிவு எல்லா தருணங்கள்லயுமே, குறிப்பாக தேர்தல் கூட்டணி இல்ல தேர்தலில் எடுக்கப்பட்ட முடிவுகள் அத்தனையுமே இருந்திருக்கு.
அது எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னா சினிமாக்காரர்களை வந்து கடுமையாக விமர்சனம் செய்யக்கூடிய ராமதாஸ் அவர்கள் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் திரு தங்கர் பச்சான் அவர்களை வேட்பாளராக முன்னிறுத்துவது அளவுக்கு வந்து திரு அன்புமணியினுடைய சொல் தான் மேலோங்கி இருந்திருக்கு பாமக. ஆனால் ஒரு வட ஆற்காடு தென்னார்காடு மாவட்டத்தில் குறிப்பாக தங்களுடைய செல்வாக்கு இல்லாமல் வெற்றி பெற முடியாது, இல்லை தங்களுடைய அந்த கன்சிஸ்டண்டா அவர்கள் பெறக்கூடிய அந்த ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக வச்சிருக்கக்கூடிய அந்த 5% ஓட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து அது தீர்மானிக்கும் சக்தி என்று சொல்லிக் கொண்டிருந்த ஒரு கட்சி இன்று ஒரு பாராளுமன்ற ரெப்ரசன்டேஷன் இல்ல, சட்டமன்றத்தில் சென்ற முறை அதிமுகவோட கூட்டணி இருந்து வெறும் 4 சீட்டுகள் மட்டுமே, சொற்பமான சீட்டுகள் மட்டுமே பெற முடிகிறது, 4-5 சீட்டுகளுக்கு மேல் பெற முடியறது இல்ல. அப்போ அந்த கட்சி வந்து ஸ்லோவாக அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் பெரிய பின்னடைவை சந்திக்கிறது. ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் வேண்டும் என்ற ஒரு பார்வையை வந்து திரு ராமதாஸ் அவர்கள் முன்வைக்கிறார், இல்ல ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் என்பதில் வந்து மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதற்காக இந்த எல்லா விஷயங்களும் வந்து நேரடி முரண், அவருக்குள்ள சில முரண்கள் இருக்கு, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இது ஒரு பிளவை நோக்கி போகுமா, இல்ல ஒரு கட்சிக்கு பாதகத்தை வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும் பின்னடைவு கூட வரலாம். ஆனால் இது பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தாது. என்னை பொறுத்தவரை இது வந்து ஒரு மகன் தந்தைக்கு வந்து ஏற்கனவே வந்து அவர்களுக்கு ஒரு உடன்பாடு ஏற்பட்டு கூட நடந்திருக்கலாம். ஏன்னா பாஜக மகன் தந்தைக்கு இடையிலான அந்த மோதல் தானே சார் அகிலேஷுக்கும் ஏற்பட்டது, முலாயமுக்கும் அகிலேஷ்க்கு ஏற்பட்டது மறுக்கல. அங்க அந்த உதாரணம் எடுத்துக்கங்க, இங்கேயும் எடுத்துக்கங்க. ஜனவரி மாதம் நீங்களே சொன்னீங்க முகுந்தன் அவர்களை வந்து இளைஞரணி செயலாளர் ஆக்கக்கூடாதுன்றதுக்காக எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் அங்க பெரிய அளவிற்கு என்னுடைய அலுவலகம் பனையூரில் இருக்கு, எல்லாரும் அங்க வந்து பாருங்க அளவுக்குலாம் பேசினார். கடைசி என்னாச்சு, ஃபாலோ அவுட் என்ன? அவர் என்ன அப்பாயிண்ட் பண்ணலையா, இல்ல இவர் தான் ஏற்றுக்கொள்ளலையா, சமரசம் வந்து ஏற்படலையா அவர்களுக்குள்ள? இப்போ பெரிய அளவிற்கு சலசலப்பு ஏற்படணும்னா உண்மையிலேயே முகுந்தன் அப்பாயின்மெண்ட் கட்சியில் இருக்கக்கூடிய மித்த நபர்கள் இருந்து வந்திருக்கணும். ஆனால் அன்புமணியிடம் வந்தது, கடைசியில் என்ன ஆயிடுச்சு, அவர் ஒன்றும் நீக்கப்படவில்லை, அவர் கடன் தொடர்ந்துட்டு தான் இருக்காரு. இப்ப அதே போல ஒரு நிலை தான் இப்ப நாளை வந்து அமித்ஷா அவர்கள் வரக்கூடிய சூழலில் திரு அன்புமணி அவர்கள் சந்திக்கிறார். நாளை வந்து ஒரு பெரிய அளவிற்கு ஒரு கூட்டணி உறுதி செய்யக்கூடிய அளவிற்கு பெரிய முன்னேற்றங்கள் எல்லாம் நடக்க போகின்றது. இதெல்லாம் கேசியமாக வரக்கூடிய தகவல் தான், இது ஊர்ஜிதப்படுத்துதல் நான் சொல்லல. ஆனால் ஒரு ஓராண்டிற்கு முன்பே சட்டமன்ற தேர்தல் இருக்கிறதுக்கு முன்னாடி இப்பவே போய் எதற்காக கமிட் ஆகணும்? அதுவும் வந்து நீங்கள் நினைவிருக்கும் நினைக்கிறேன், ஒரு ஆண்டு ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முறை வெளிப்படையாகவே பாஜகவால் தொடர்ந்து, அதாவது பாமகவில் இருக்கக்கூடிய அந்த 1 இயர் ஓட் பேங்க்ன்றது மெல்ல மெல்ல வந்து பாஜக வாசம் நகர்ந்து கொண்டிருக்கிறது வெளிப்படையாகவே தன்னுடைய ஆதங்கத்தை வந்து ராமதாஸ் அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தார். அப்போ இந்த ஒரு சூழல்ல இது போல வந்து ஒரு ஆண்டுக்கு முன்பே போய் கமிட் ஆகி தங்களுடைய பேர வலிமையை குறைக்க வேண்டுமா என்பதில் அவர்களுக்கு ஒரு மறுபரிசீலனை இருந்திருக்கலாம். அதனால ஒரு தந்தை மகனுக்குள்ள ஏற்க சுமூகமா வந்து பேசி வைக்கப்பட்டு நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆனால் இவர்களுக்குள் வந்து கூட்டணி விஷயத்தில் கருத்து மோதல்கள் இருந்தது, முரண்பாடுகள் இருந்ததுன்றது உண்மை. பாஜகவோடு போகணுமா அதிமுக போகணுமா அப்படின்ற வரும்போது 2024 அதிமுக தான் சேஃபர் பெட் அப்படின்னு வந்து திரு ராமதாஸ் அவர்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் நினைச்சது வந்து அது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம் தான். அவர் வெளிப்படையாக சில நேரங்களில் வெளிப்படுத்தினார். இன்ஃபேக்ட் அவர் பிரச்சாரம் வந்து சௌமியா அன்புமணி அவர்களுக்கு மேற்கொண்டது கூட மிகவும் குறைவுன்ற விமர்சனங்கள்லாம் அந்த வண்ணம் இருந்துச்சு அந்த காலகட்டத்தில். அப்போ இப்ப இருக்கக்கூடியது என்னன்னா, பாமக என்ற கட்சி ஏற்கனவே வந்து ஒரு சரிவு பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஓராண்டுக்கு முன்பு கமிட் ஆகி அதிமுகவிற்கு சில நிர்பந்தங்கள் இருக்கிறது, இப்பொழுதே கூட்டணி உறுதி செய்ய வேண்டும் என்று பாஜகவிடமிருந்து அழுத்தம் வருது. அன்புமணி அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் அந்த நிர்பந்தங்கள் இருக்கலாம். அவருக்கு எனக்கு முன்படி பேசிய நண்பர்கள் மேற்கோள் காட்டியது போல அந்த வழக்கு ஏற்கனவே இருக்கு, அந்த மெடிக்கல் கவுன்சில் வழக்கெல்லாம் இருக்கு. ஆனால் பாமகவிற்கு தனிப்பட்ட ஒரு கட்சியாக ஒரு இயக்கமாக இது வந்து எந்த அளவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும், இப்பொழுதே வந்து தாங்கள் போய் வந்து ஒரு பாஜக கூட்டணிக்கு கமிட் ஆகிறது என்பதை அவர்கள் வந்து ஒரு தலைவராக திரு ராமதாஸ் அவர்கள் அது வெயின் பண்ணி பார்த்திருப்பார். அதற்காகத்தான் இது போல ஒரு முரண் இருப்பது போல் காட்டிக்கொண்டால் தங்களுக்கான அந்த கமிட் ஆவதற்கான டைம் இருக்கும், ஒரு பேர வலிமையை கூட்ட முடியும். இல்லது பாஜகவோடு இணைந்து எப்படி இருந்தாலும் வந்து பாஜக அதிமுக எல்லாம் சேர்ந்து தான் வந்து சந்திக்க போறாங்க, அது நிச்சயமாக அங்கம் வைக்க போகுது பாமக. ஆனால் அது இப்பொழுது செய்யாமல் காலம் தாழ்த்தினால் நமக்கு இன்னும் கூடிய ஒரு சீட்டுகளோ நமக்கான பேரத்தை பெருக்கக்கூடும் என்ற ஒரு எண்ணத்தானால் இந்த ஃபாலோ அவுட் இருந்திருக்கலாம். ஓகே, திரு தாமோதரன் பிரகாஷ், இந்த நேரத்தில் இன்னும் தேர்தல் சரியா பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் இந்நேரம் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணி மேபி பிரச்சாரத்தில் இருப்போம், இறுதிக்கட்டத்தில் இருப்போம். அப்படி பார்க்குறப்போ இப்படி ஒரு கட்சியில் 2 பேர் ஒரு பிரிவு மாதிரி இல்லை ஒரு மோதல் இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா இது பேர வலிமையையும் எலெக்ஷனுக்கு போகக்கூடிய தொண்டர்களையுமே அஃபெக்ட் பண்ணாதா? இது நீங்கள் இன்னொரு ஆங்கிளில் பாருங்கள். ஜூலை மாதம் வந்து ராஜ்யசபா தேர்தல் நடக்குது, அன்புமணியோட டேர்ம் வந்து முடியுது. அப்போ வந்து அவர் வந்து மறுபடியும் ரீஎலெக்ட் பண்ணோன்னா யார் ரீஎலெக்ட் பண்ண அவரை? ஏடிஎம்கே. ரைட்டா? ஏடிஎம்கே என்ன கோவத்தில் இருக்குது பாமக மேலே?
நாடாளுமன்ற தேர்தலில் முதுகில் குத்திட்டு போனாங்க. அவங்களுக்கு ராஜ்யசபா, தேமுதிகக்கு இன்னும் ராஜ்யசபா தேர்தல் சீட்டே கொடுக்கல, அடுத்த வருஷம் வரதில் கொடுக்குறேன்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் பாமகக்கு முன்கூட்டியே அவங்க அலையன்ஸ்க்கு வந்தவொடனே ராஜ்யசபா சீட்டுக்கு வந்து அசெம்பிளி தேர்தலை ஒட்டி அந்த விஷயங்கள் எல்லா விஷயங்களையும் வச்சு கொடுத்தாங்க. 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க, எல்லாமே கொடுத்தாங்க. ஸோ எல்லாத்தையும் வாங்கிட்டு முதுகில் குத்திட்டு போனது அப்படின்ற கோபம் வந்து யார் மேலே இருக்குது? அன்புமணி மேலே இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ இப்போ மறுபடியும் அன்புமணியை ராஜ்யசபா உறுப்பினர் ஆக்கணும் அப்படின்னா அதிமுக அதுக்கு ஒத்து வரணும், பிஜேபியும் அதுக்கு ஏற்ற மாதிரி பிடில்ஸ் போடணுன்னா அந்த டேர்ம்ஸ் வந்து இப்போவுமே செட் பண்ணாதான் ஜூலை மாதத்தில் அது ரெடி ஆகும். அதுக்கான ஒரு விவாதத்தை கிளப்புறாரு ராமதாஸ். அதுக்காக தான் இந்த மூவ் வந்து அவர் எடுக்கிறார். இல்லை, அது கொடுப்பாங்களா அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல, எப்படி கொடுப்பாங்க? இப்போ கூட்டணிக்கு வரக்கூடிய தேர்தலில் சேர முன்னாடியே எங்களுக்கு பதவி கொடுங்கன்னா எப்படி கொடுப்பாங்க? ஏற்கனவே ஜிகே மணி போய் பார்த்தாரு, அப்போ இந்த விவாதங்கள்லாம் எழுந்துச்சு. ஸோ அதை நம்ம இங்கே மையப்படுத்துறது சரியாக இருக்குமா? ஆமாம், ஜிகே மணி எதுக்கு போனார்? கல்யாண பத்திரிகை எடுத்துகிட்டு போனார், பார்த்தாரு. அது வரைக்கும் அவங்க ஏடிஎம்கேயோட எந்த பேரலல் நெகோசியேஷனுக்கும் போனதில்லை. சிவி சண்முகம் பல முறை ட்ரை பண்ணியிருக்காரு அவங்களோட நெகோசியேஷன் பண்ணுறதுக்கு. ஏற்கனவே அவங்களுக்குள்ள சில கொடுக்கல் வாங்கல் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது, அது எல்லாத்தையுமே பார்த்துருக்காரு. ஆனால் இப்போ வந்து டெஸ்பரேட்டாக இருக்கிறது அன்புமணி தான். அன்புமணி வந்து பாஜகவோட போகிறதுக்கு காரணம் வந்து அந்த கேஸ் மட்டும் இல்லை, அவருக்கு எப்படியாவது மத்திய மந்திரி சபையில் மந்திரி ஆகணுன்ற ஒரு ஆசை இருக்குது. அவர் மத்திய மந்திரி சபையில் மந்திரி ஆகணும்னா ராஜ்யசபா உறுப்பினராக அவர் போனாதான் அவரால் ஆக முடியும். அந்த ராஜ்யசபா உறுப்பினர் கொடுக்கக்கூடிய ஆள் யார்? அதிமுக. அந்த அதிமுக கிட்ட பேரத்தை நடத்த வேண்டியவங்க யார்? பாஜக. அப்போ அதிமுகவை ஏற்கனவே துரோகம் பண்ணிட்டு போனதா ஒரு இமேஜ் வந்து அதிமுகவுக்கு இருக்கிறதுனால அது வந்து ஒரு நெகோசியேஷனுக்கு வரணும்னா கட்சியில் ஒரு ரீஸ்ட்ரக்சரிங் வேணும். நாங்கள் அதிமுகவோட தான் நிற்கிறோம் அப்படின்றத வந்து இவங்க உறுதிப்படுத்தணும். நாங்கள் பாஜகவோட போகிறோம், பாஜகவோட நிற்கிறோன்ற அந்த ட்ரெண்டு வரக்கூடாது. நாளைக்கு அமித்ஷாவை பார்த்துட்டாருன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவடைஞ்சதுன்னா கிட்டத்தட்ட அவர் வந்து நாளைக்கு நல்ல சிச்சுவேஷன் இருந்ததுன்னா நாளைக்கே சொல்லிடுவார். அப்போ நீங்கள் சொல்ல வருது ராஜ்யசபா எம்பி பதவி வேணும், அதே நேரத்தில் பாஜகவோட கூட்டணி அப்படின்ற உறவு வேணும்னு நினைக்கிறாங்க. பாஜகவோட வேணும், பட் அது வந்து சீட்டு வேணுன்றப்போ அதிமுக வேணும். அதிமுக சம்மதிக்கணும். அப்போ அன்புமணியுடைய பாஜகவோட தான் போனோம், பாஜகவோட நாங்கள் நிரந்தர கூட்டணின்ற இமேஜ் வந்து கட்சிக்கு நல்லதல்ல. அது வந்து அதிமுக அல்லது திமுக கட்சி. இப்போ ராமதாஸ்க்கு இன்னொரு ஆங்கிளும் எடுக்கலாம் இல்லையா? ராமதாஸ் ஒரு ஆர்குமெண்ட் சேக்குக்கு ராமதாஸ் திமுக கூட்டணியை விரும்பலாம் இல்லையா? ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு ராமதாஸ் வந்து ஒரு திமுக கூட்டணியை விரும்பலாம். திருமாவளவனை எடுத்துட்டு அந்த இடத்துல வட மாவட்டங்களில் இப்போ சுமன் சார் சொன்ன மாதிரி வின்னிங் கூட்டணி அப்படின்றது எப்படி இருக்கும் அந்த கடந்த காலகட்டங்களில்? இப்போ வந்து திருமாவளவன் வந்து வெளியேற்றிட்டு பாமகவை திமுக வந்து இன்டேக் பண்ண தயாராக இருக்கும். கடந்த காலகட்டங்களில் அப்படிதான் இருந்தது. இப்போ அதுக்கான ஆப்ஷனே அங்கே இல்லையே, இடமும் இல்லை, ஆப்ஷனும் இல்லையே. ஓகே, இவங்க பிஜேபிக்கு அடிமைன்ற அளவுக்கு போகிறதுன்றதை அவங்க எப்படி விரும்புவாங்க? அதுதான் ராமதாஸ் கேள்வி கேட்குறேன். ஓகே, கேட்போம். நான் திரு சோமு அவர்கள்ட்ட வரேன். திரு சோமு முடிச்சிருங்க, சரியா குறிக்கிறேன். 2 பாயிண்ட். ஒன்று வந்து டாக்டர் அன்புமணிக்கு இந்த ஆண்டு வரக்கூடிய ராஜ்யசபா தேர்தலில் இடம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உறுதியாக இல்லை. அதிமுக ஏற்கனவே அவர்கள் ஒரு முறை அவருக்கு வாய்ப்பு அளித்து விட்டார்கள். பாஜக அளிக்கிற அந்த எண்ணம் இல்லை. மிக முக்கியமாக இதுக்கு ஒரு காரணம் நீங்க நோட் பண்ணோம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முக்கியத்துவம் ஒரு கூட்டணி கட்சியாக தொடர்ந்து குறைந்து கொண்டு வருது. இப்ப என்ன, சென்ற முறை என்ன சொன்னாங்க? அந்த வன்னிய சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு வந்ததுனால மற்ற எல்லா சமுதாயங்களும் பாமக எந்த பக்கம் இருக்காங்களோ அதுக்கு எதிர்பக்கம் வாக்களிச்சாங்க அப்படிங்கிற ரீதியாக ஒரு கருத்து பரவலாக நிலவியது. அதில் ஓரளவுக்கு உண்மையும் இருக்கிறது. சோ முன்னாடி இருந்தது போல் பாமக இருந்தால் தான் பிழைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. மூணாவது, பாட்டாளி மக்கள் கட்சி இதை விட்டா எங்க போவாங்க? திமுக கூட்டணிக்கு போக முடியாத, அங்க விசிக இருக்காங்க. அப்ப எங்க போவாங்க? சோ இத காரணமாக வைத்துக்கொண்டு இன்று அவர்களுடைய பேரம் பேசும் பவர் அப்படிங்கிறது கணிசமாக
குறைந்திருக்கிறது. முன்னாடி மாதிரி அவர்கள் கடைசி நிமிடம் வரைக்கும் தேர்தல் ஒரு வாரம் 10 நாள் முன்னாடி வரைக்கும் பேரம் பேசுறது அப்படிங்கிறது இந்த முறை பெருமளவுல அதற்கு சாத்தியம் மிகவும் குறைவு. அதனால ராஜ்யசபா இடம் அதிமுகவிடம் கிட்டத்தட்ட ரூல்ட் அவுட், அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதிமுக இந்த முறை ராஜ்யசபா இடம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. பாஜக கொடுக்கறதுக்கு இந்த மாநிலத்தில் கொடுக்க முடியாது, வேற எங்கேயா தான் கொடுக்கணும். அதுக்கும் வாய்ப்பு இருப்பது போல் எனக்கு தெரியவில்லை. இந்த 2 பாயிண்ட் கிளியர் பண்ணிக்கணும். ஓகே, திரு சோம் அவர்கள்ட்ட நாளைக்கு அமித்ஷா வர்றாரு, என்டிஏ கூட்டணி கட்சிகள் அப்படின்ற அடிப்படையில் அன்புமணி அவர்கள் சந்திக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கோ? இந்த இவர் தலைவர்லேருந்து செயல் தலைவராக கொஞ்சம் படி இறக்குனதுக்கான காரணமாக அதை சொல்றீங்க இருக்கலாமோ? ஹலோ, எஸ் 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 இல்லை அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கல. ஏன் அப்படின்னா இப்போ இவங்க 2 பேருக்குமான ஒரு கருத்து முரண்பாடு அப்படிங்கிறது இது இந்த அமித்ஷா வர்றதை ஒட்டி இருந்தது அல்ல. அது ஏற்கனவே பல மாதங்களுக்கு முன்னாடியே இருந்தது. போன ஜனவரி மாதம் வெடித்தது. அது இந்த முகுந்தன் விவகாரத்தை வச்சு வெளியில் வந்தது. அதுக்கு முன்னாடியே இந்த கருத்து முரண்பாடு இருந்தது. அதோடைய இன்னொரு வெளிப்பாடு தான் இது மாதிரியான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேனே தவிர, இது அமித்ஷா வருவார், வந்த உடனே இவர் போய் பார்ப்பாரு, அதை நம்ம ஒரு உரிய தலைவருங்கிற முறையில் அவரை போய் பார்க்க விடாமல் நம்ம அது மாதிரி பண்ணிடணும், அடுத்த ரேஞ்சுக்கு கொஞ்சம் இறக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டு செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை. இது நடக்க போகிற சூழல்களை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு இமேஜினேஷனான ஒரு கற்பனை ஓவியம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏற்கனவே நான் சொன்னது மேலே இவர் ராமதாஸ் அவர்களுக்கான ஒரு ஈகோ, தன் தலைவர் ஜிகே மணி எப்படி தான் சொன்னது தான் கேட்கணும்னு நினைச்சாரு, அது மாதிரி இவர் கேட்பாருன்னு நினைச்சாரு. கேட்கலன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? அதுதான் காரணமே தவிர மற்றபடி அமித்ஷா வராரு. இந்த நேரத்தையும் பொருத்தி பார்க்கணும் சார். அமித்ஷா எதுக்கு வர்றாரு? பாஜக மாநில தலைவர் விவகாரத்தில் முடிவெடுக்க வர்றாரு, அதிமுக கூட்டணி விவகாரத்தை பேச வர்றாரு. பியூர்லி பொலிட்டிக்கலா அவர் வரலையே. அரசு நிகழ்ச்சிக்கு வந்தா கூட பரவாயில்ல, பியூர்லி பொலிட்டிக்கலா வர்றாருல. பொலிட்டிக்கலாக வர்றாரு. அதே நேரத்தில் இப்போ அதிமுக சம்பந்தமாகவோ இல்லை மற்ற கட்சிக்காகவோ வரலாமே தவிர பாமகவுக்காகவும் இவர் வர்றாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு இவ்வளவோ நம்ம யூகம் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு யூக தகவல் ஒன்றும் இருக்கிறதா தெரியல. அதனால் நாளைக்கு அவர் இவர் பார்த்தால்தான் நிச்சயமே தவிர இது எந்த அளவுக்கு இந்த யூகத்தை நம்புறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த ஒரு கேள்விக்குறியை வச்சுக்கிட்டு ஒரு அட்வான்ஸாக ஏன்னா ஒரு தலைவராக இருந்தவரை அடுத்த நிலைக்கு இறக்குறதுங்கிறது இருக்கு இல்லையா, அது செயல் தலைவராக இறக்குறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவு ஒரு கட்சியில். ஏற்கனவே தேசிய கட்சியெல்லாம் அது நடந்திருக்குது. காங்கிரஸ்லேயே தலைவராக இருந்த EVK இளங்கோவன் தமிழ்நாடு மாநில காங்கிரஸுக்கு செயல் தலைவராக இருந்தார். அது சாதாரண விஷயம். ஏன்னா தேசிய லெவலில் இருக்கக்கூடிய கட்சியுடைய மாநில கிளை. இது ஒரு மாநில கட்சியில் இது மிகப்பெரிய விஷயம். இதை ஒரு யூகத்தின் அடிப்படையில் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது அது எந்த அளவுக்கு நம்ம ஏற்றுக்க முடியுங்கிறது பெரிய கேள்விதான். ஓகே, நம்ம கேட்போம். நான் திரு கார்த்திகேயன் அவர்கள்ட்ட, இளைஞர்கள் இந்த தேர்தலில் என்னுடைய தலைமையில் பணியாற்ற நினச்சாங்க, அந்த அன்பு கட்டளைக்காக நான் அதை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு திரு ராமதாஸ் அவர்கள் சொல்கிறாரு. ஸோ அடுத்த தலைமுறைக்கு நான் ஒரு பயிற்சி கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்கிறார். ஒரு புதுமையான காரணமாக பார்க்கலையா நீங்கள்? இல்லை, இளைஞர்கள் ஒரு கட்சிக்கு வரணும் அப்படின்னா ஒரு இளம் தலைவர் தானே அடுத்தது அவருக்கு வழிவிட்டுல போகணும். அது மட்டும் இல்லை, ஒரு ஹேசியங்களுக்கு அனுமானங்களுக்கு இடம் கொடுக்காமல் தன்னுடைய ஈகோவுக்காக ஒரு 85 வயதில் ஒரு முதிர்ச்சி இல்லாமல் செயல்படுவார்னு நான் நினைக்கல. ஏன்னால் ஒரு எல்லாத்துக்கும் அப்படியே ஒரு பேச்சுக்கே எடுத்துக்கிட்டால் கூட எந்த ஒரு இளைஞர் ஒரு கட்சி தலைவர், கட்சி நிறுவனர், நான் தான் என்ன நானே இந்த தருணத்திலிருந்து தலைவரை அப்பாயிண்ட் பண்ணிக்கிறேன், தலைவராக இருந்தவரை செயல் தலைவர் ஆக்கிறேன் அப்படின்னு சொன்னா இன்ஸ்பயர் ஆகிட்டு எல்லாரும் வருவாங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பிரதான உங்களோட எதிரியாக இருக்கக்கூடிய திமுக மோதி வைக்கக்கூடிய இந்த குடும்ப ஆட்சி இல்ல நெப்பட்டிசம் இல்ல பாஜக ஒரு முக்கியமான விமர்சனமாக தங்களுடைய எதிரணியில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி மீது வைக்கக்கூடியது ஒரு குற்றச்சாட்டு. அதுதான் அதிமுகவும் இன்னைக்கு பிரதான விமர்சனமா அதை தான் முன்னெடுக்கிறாங்க. அப்போ அதற்கு கம்ப்ளீட்டா இடம் கொடுக்கிற மாதிரி ஒரு கட்சிக்கு நானே என்ன தலைவரை அப்பாயிண்ட் பண்ணிக்கிறேன், குறைந்தபட்சம் பொதுக்குழு கூட கூட்டல,
ஒரு கன்சல்டேஷன் நடக்கல. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி நானே என்ன தலைவராக டிக்ளேர் பண்ணிக்கிறேன், அவரை வந்து பதவி இறக்கம் செய்ய போறேன் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணா எந்த இளைஞர் இன்ஸ்பயர் ஆகி வருவாங்க? ஸோ அந்த வாதமே வந்து எனக்கு அது ஏற்புடையதா படல. அதுபோல வந்து 85 வயது இருக்கக்கூடியவரால் ஈர்க்கப்பட்டு எத்தனை பேர் வரப்போறாங்கன்னு தெரியல. இவருடைய ஜட்மெண்ட்ல சில தவறுகள் இருக்கலாம். கட்சி செல்லக்கூடிய திசை இல்ல பாஜக ஏதாவது வந்து பாமக எந்த விஷயங்கள் எல்லாம் எதிர்க்குதோ கொள்கை அடிப்படையில் அதெல்லாம் பாஜகவோடு வந்து இணைந்து செயல்படுறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய முரண். அது அந்த முரணை வந்து கூடவே வந்து சுமந்து கொண்டு பாஜகவோட டிராவல் பண்றதுன்றது நீண்ட காலத்துல வந்து நிச்சயமாக பாமக அதிமுகனாலும் சரி பாஜகனாலும் சரி எங்க போனாலும் அது ஒரே கூட்டணி அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு நிலைமை இருக்கு. அதுல நான் மாற்று கருத்தே இல்லை. அதுல எனக்கு முன்னாடி பேசிய நண்பர்களோட 100% உடன்படுறேன். லெஃப்ட் வித் நோ ஆப்ஷன். பாமக இன்னைக்கு ஆப்ஷனே கிடையாது. அவர்களுடைய கேள்வி என்பது நாம் பாஜக பக்கம் இருந்து என்டிஏவில் இருந்து அதிமுகவோடு கூட்டணியாக வந்து 26 பயணிக்க போறோமா, இல்ல நாம் முன்பு இருந்தது போல் ஒரு தனியான ஒரு கட்சி நாமும் இந்த கூட்டணியில் ஒரு அங்கம் அதிமுக பாஜக அதே போல பாமக இப்படி செயல்பட போறோமா, என்டிஏவோட அங்கம் வைக்கணுமா வைக்க கூடாதா அப்படின்றதுல தான் ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு மறுபரிசீலனை இருக்கு. இல்ல ஒரு சின்ன ஒரு அதுல ஒரு கருத்து வேறுபாடு இருக்குன்றதா நான் நினைக்கிறேன். சின்னதுல பெரிய கருத்து முரணே இருக்கு அவருக்கு. அப்ப அந்த புள்ளியில இருந்து தான் அவர்களுக்குள்ள பெரிய ஒரு கருத்து வேறுபாடு இந்த அளவுக்கு பூதாகரமாக வருது. மித்தபடி ஒரு முகுந்தனுக்காக ஒரு ஈகோ பிரச்சனைக்காக முகுந்தன் தனிநபருக்காக நான் கேட்கிற திருப்பி இப்ப முகுந்தன் பிரச்சனை என்ன ஆயிடுச்சு? அவர் என்ன அந்த பொறுப்பு கொடுக்காம விட்டாங்களா, இல்ல அதை எதிர்த்து மாற்று கட்சி அவர் பனையூர்ல ஆபீஸ் போட்டு வேற கட்சி ஆரம்பிச்சிட்டாரா? இல்லையே, திருப்பி ஒரு ராப்ரோச்மெண்ட் வந்து 2 மகனும் தந்தையும் சேர்ந்து தானே வந்து பயணிக்கிறாங்க. அப்ப அதோட நீட்சி இது அப்படின்னு அவர்களுக்குள்ள மன வருத்தங்கள் கருத்து முரண்கள் இருக்கிறது, அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனால் அதனுடைய அளவு என்பது நீங்க நம்ம எதிர்பார்ப்பது போல வந்து இது இன்னொரு விஷயம். இது ஒரு அனுமானத்துல நம்ம ஒரு கற்பனையில எல்லாம் யாரும் சொல்லல. பாஜகவோடு தொடர்ந்து பாமக பயணிக்கும் விதம் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பயணிக்கிறதை வைத்துதான் நம்ம சொல்றோம். ரெண்டாவது, எனக்கு முன்பு பேசிய ஒருத்தர் கூட சொல்லியிருந்தாரு, அதிமுக வந்து ஒவ்வொரு 6 ஆண்டுக்கும் வந்து திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை நாமினேட் பண்ணிட்டு இருக்கவே இருக்கணும்ன்ற அவர்களுக்கான தேவை என்ன இருக்கு? இங்கு அதுவும் வந்து ஒரு ரெடியூஸ்டு பாமக, முன்பு இருந்தது போல பலம் இல்லாத ஒரு பலவீனமாக பாமகவாக இப்ப அறியப்படுவது அல்லது விமர்சிக்கப்படும் பொழுது எதற்காக அந்த கட்சி? அதிமுக கட்டாயம் தேவை இருக்கு. பாமக கட்சி இல்லாமல் திமுக ஒரு பலம் பொருந்திய திமுக, ஒரு அதுவும் விடுதலை சிறுத்தைகள் உள்ள இருக்கக்கூடிய ஒரு திமுகவை ஆற்காடு வட ஆற்காடு தென்னார்காடு மாவட்டங்கள் அது குறிப்பா அந்த வன்னியர் சாங்கோடு அவர் சொல்லக்கூடிய பகுதியில் எதிர்கொள்வது மிக மிக சவாலான விஷயம். அதை நம்மளே பார்த்தோம். சி.வி. சண்முகம் போன்றவர்களே தோல்வி விட்டார்கள். அவர்களுக்கு தேவை இருக்கு. ஆனால் இப்ப அவருக்கு வந்து உடனே ராஜ்யசபா கொடுக்கணும்ன்றது இவர்களுக்கு வந்து இந்த ஒரு சின்ன ஒரு சமிங்கையை வந்து திரு ராமதாஸ் அவர்கள் கொடுப்பது மூலமா அவரே நேரடியாக பேலத்தை பேசி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கி கொடுத்துட முடியுமா? பாஜக அதிமுக என்ன அவ்வளவு பலவீனமாக இருக்கிறது இப்பொழுது? கேட்போம். இதே நேரத்தில் தான் அமித்ஷாவும் வர்றாரு. பாஜக பிரச்சனை இன்னும் செட்டில் ஆகாம இருக்கு. நாளைய அமித்ஷா பயணம் அதில் இருக்கக்கூடிய பின்னணி என்ன சுருக்கமா? நாளைய அமித்ஷா பயணம் வந்து முழுக்க முழுக்க வந்து கூட்டணியை வந்து இறுதி பண்ணுறதோட முக்கியமாக வந்து அவங்க கட்சியுடைய மாநில தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. கட்சியுடைய மாநில தலைவர்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய கிரைசிஸ். வந்து கூட்டணிக்கே அது ஒரு மிகப்பெரிய கிரைசிஸ். அதிமுக வந்து முழுக்க முழுக்க வந்து அண்ணாமலையை வந்து மாற்றி தான் தீரணும் அப்படின்றதுல வந்து அவங்க கேட்டகாரிகளாக இருக்காங்க. மற்ற கூட்டணி கட்சிகளும் கூட அண்ணாமலை வந்து கூட்டணியில் வந்து ஒரு சரியாக இல்லை எந்த கூட்டணி கட்சியோடையும். ஆகவே அதை வந்து மாற்றணும் அப்படின்றதுல ரொம்ப கேட்டகாரிகளாக இருக்காங்க. அதுக்காக தான் இப்போது மாநில தலைவர் தேர்தலை அனௌன்ஸ் பண்ணி அதில் வந்து 10 வருஷம் அவங்க கட்சியில் இருக்கு பின்னணி இருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. பட் அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே ரிலாக்ஸ் பண்ணப்படும் அப்படின்றது தான் எதிர்பார்க்குறேன். அந்த கண்டிஷன்ஸோட தேர்தல் நடத்த முடியாது. ஏன்னா அண்ணாமலை தேர்ந்தெடுக்கப்படும் போது அந்த கண்டிஷன் இல்லை. திருநாவுக்கரசர் காங்கிரஸ்லேயும் தலைவராக இருந்தார், இங்கேயும் தலைவராக இருந்தார், ரைட்டுங்களா? அந்த மாதிரிலாம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி இது. ஸோ அதுக்கான கண்டிஷன்ஸ்லாம் அது தப்பான கண்டிஷன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அது மாற்றுவாங்க. அப்போது அதுக்குள்ளே இருக்கக்கூடியதில் இருக்காங்க. இப்போ ரேஸில் வந்து நயினார் நாகேந்திரன் அப்புறம் ஆனந்தன் ஐயாசாமி இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஆனந்தன் ஐயாசாமி, பொன்னாறு, வானதி எல்லாமே இருக்காங்க இந்த ரேஸில் இருக்காங்க. கேடி ராகவன் இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ இந்த ரேஸுக்குள்ளே ஒரு ஆளை வந்து நாளைக்கு தேர்ந்தெடுத்து ஐடென்டிஃபை பண்ணி டெல்லிக்கு எடுத்துகிட்டு போய் தான் நாளைக்கான முடிவு பண்ணிடுவாங்க. அதுக்கான இன்டராக்ஷன்ஸ் தான் அமித்ஷா வந்து வர்றதுக்கு காரணம். அமித்ஷா வர்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, செந்தில்னு ஒருத்தர் RSSோட சவுத் இந்தியா சீஃபாக இருந்தார். அவர் மேலே நிறைய அலிகேஷன்ஸ் வந்து அவர் மாற்றப்பட்டு இன்னொருத்தர் அவர் பொறுப்புக்கு வந்திருக்காரு. அவருடைய அகாமடேஷன் தான் இப்போது டிஸ்கஷனு. அது வந்து குருமூர்த்தி வீட்டில் நடக்குது. இதுக்கிடையில் இந்த கூட்டணி டிஸ்கஷன் எல்லாமே சைட் பை சைடு வரும்.
மெயினாக வந்து மாநில தலைவர் மாற்றம் ப்ளஸ் RSS உடைய டிஸ்கஷனு ப்ளஸ் கூட்டணி இதெல்லாம் தான் சேர்ந்து வரும். ஓகே, மும்முனை விவாதம் அப்படின்றீங்க. டாக்டர் சுமந்த், இறுதி கருத்து அமித்ஷா அவர்கள் எப்படி பார்க்குறேன்? அமித்ஷா அவர்கள் வந்து இந்த கூட்டணி ஒரு பக்கம் இருக்கும்போது கூட பாஜகவினுடைய மாநில தலைமை அதனுடைய அணுகுமுறையை அடுத்த ஓராண்டுக்கு அவர்கள் எவ்வாறு கூட்டணி கட்சிகளோட ஒரு சுமூகமான உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்துவதற்கு ஏன் நயினார் நாகேந்திரன் ஃபேவரட்டா இருக்காரு. இன்ஃபேக்ட் இன்று மாலை அந்த 10 ரூல் வர வரைக்கும் வந்து நயினார் அவர்கள் 2017 தான் பாஜக ஜாயின் பண்ணாரு. ஸோ அதனால அவருக்கும் அந்த 10 ஆண்டு எலிஜிபிலிட்டினா போயிடும். ஆனா அது மாற்றப்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே ஒரு செய்தி வந்து பொருந்தாதது முழுமையாக அப்படிங்கிற அந்த ரூல். ஸோ அவரை கொண்டு வந்தால் தென் தமிழகத்தில் இழந்த வாக்குகளை அதிமுக பெற முடியும், அவருடைய சமுதாய வாக்குகளையும் பெற முடியும். மேற்கொண்டு அந்த தென் தமிழக பிளஸ் கொங்கு மண்டலத்தில் 2 பகுதிகளில் இது ஒரு வலுவான கூட்டணியாக அமைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில தான் பாஜக செயல்படுவதாக நான் கேள்விப்பட்டது. அப்கோர்ஸ் பாஜகவிடம் ஒரு விஷயம், நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அது செய்ய மாட்டாங்க, வேற ஏதாவது ஒண்ணு செய்வாங்க. அதனால நாளை மறுநாள் வேற யாராவது ஒருத்தர் தலைவராக வருவதற்கு வாய்ப்பும் இருக்கிறது. பட் இன்று வரை திரு நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்படுவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஓகே, திரு டிவி சோமு, இந்த 2 விஷயத்தை தாண்டி ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, இப்போ ஏற்கனவே கடந்த 2022 ஆண்டு தான் இப்போ அன்புமணி தலைவரானார். அந்த நேரத்தில் வந்து அவங்க பொதுக்குழு கூடி அவங்க தீர்மானம் போட்டு இவர் தலைவராகி அப்புறம் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புனாங்க, இவர் அறிவித்தாங்க. இப்படி வந்து ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி கூட இல்லாமல் வந்து ஒரு 4 பேர் செய்தியாளர்களை கூப்பிட்டு ஒரு விஷயத்துக்கு சொல்கிறதுங்கிற ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு படுகொலையாக இதை பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு விஷயத்தை இது வந்து வெறும் உட்கட்சி பிரச்சனை அப்படிங்கிறதோட இல்லாமல் அதை தாண்டி இது வந்து ஜனநாயகத்துக்கு ஒரு எதிர்மறையான ஒரு விஷயம். இது எந்த கட்சியிலுமே யாருமே இது போல நடந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று. அப்போ இன்னொரு சின்ன விஷயம் வந்து என்னென்னா, இப்போ இதுவும் வந்து நம்ம விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் தான். அதை தாண்டி என்னென்னா, இந்த பொன்னியின் செல்வன் ஒரு திரைப்படம் வந்தபோது அந்த படத்தை பற்றி எல்லாரும் பேசினப்ப அந்த சோழர் காலத்தில் கட்டின ஒரு நதியை பற்றி அந்த நதியை வந்து மறுபடி சீரமைக்கணும்னு சொல்லி ஒரு நடைபயணம் போனார் அன்புமணி. ஆனால் அப்போ நம்ம எந்த மீடியாவும் அது சம்பந்தமானது பண்ணலை. இப்போ நம்ம பெரும்பாலும் பார்த்தா இந்த உட்கட்சி பிரச்சனைகள் இந்த இதுக்கே நம்ம கொடுக்குற முக்கியத்துவத்தோடு சேர்த்து அந்த மாதிரியான ஒரு அது வந்து அன்புமணிக்குன்னு நான் சொல்லலை, பாமகன்னு சொல்ல, ராமதாஸ் சொல்ல, எந்த கட்சியினர் செய்தாலும் சரி அந்த மாதிரியான விஷயத்துக்கு நம்ம உரிய முக்கியத்துவம் கொடுத்து விவாதம் தலைவர் செயல் தலைவரா மாத்தினது ஒரு விவாதம் எடுக்காம இருக்க முடியுமா சார்? அது கரெக்டா இருக்குமா? கண்டிப்பா எடுக்கணும், கண்டிப்பா எடுக்கணும். அதை நானும் தானே கண்டிப்பா எடுக்கணும். இதே ஒரு முக்கியத்துவத்தை மற்றதுக்கும் இதை குறை சொல்லல. இது நிச்சயம் அவசியமான ஒரு விவாதம். இது அதே மாதிரியான ஒரு முக்கியத்துவத்தோட மற்ற சில விஷயங்களுக்கும் செய்யணும் தான் சொல்றேன். இதை நான் வந்து வேண்டாம் இது தேவையில்லைன்னு சொல்லலை. இதுவும் அவசியம், மற்றதும் அவசியம். ஓகே ஓகே, இறுதி கருத்து திரு கார்த்திகேயன், அமித்ஷாவுடைய வருகை. அமித்ஷா வந்து ஒரு கட்சியினுடைய திசையோ இல்லை அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய மாநில தலைவர்கள்லாம் வந்து எதன்படி செயல்பட வேண்டும் என்பதை வந்து சொல்லிட்டு போக வேண்டிய ஒரு தேவையெல்லாம் இல்லை. அது போன்ற செயல்படக்கூடிய தலைவரும் கிடையாது. அந்த கட்சியினுடைய செயல்பாடும் நம்ம கடந்த 10 ஆண்டுகளில் குறிப்பாக 2014 பார்த்தோம்னா தெரியும். தலைவர்களை டெல்லி வர சொல்லி, அந்த கட்சி மட்டும் இல்லை, காங்கிரஸ் அதே போல தான் தேசிய கட்சிகள் குறிப்பாக அங்கே வர சொல்லி எல்லாரும் ஃபால் இன் லைன், இதுபடி தான் இந்த திசையில் தான் போகணும், இவ்வாறு தான் செயல்படணும்னு சொன்னால் அதை அப்படியே ஒபீடியன்ட்டாக ஃபாலோ பண்ணுறவங்க தான். அதனால் அவர் வந்து அந்த கட்சியினுடைய செயல்பாட்டை இப்படி தான் இருக்கணும்னு ஒரு கோடிட்டு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வர்றது இந்த டைமிங்கில் வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்கலாமே ஒழிய அவருடைய வருகையினுடைய பிரதான நோக்கம் நான் அறிந்தவரை வந்து ஒரு கூட்டணிக்கான ஒரு தெளிவை வந்து ஏற்படுத்த வேண்டும். ஏன்னா வந்து அதிமுகவோ பாமகவோ அவர்கள் வந்து முனைப்போடு இருக்காங்களோ இல்லையோ, பாஜகவை பொறுத்தவரை 2026க்கான கூட்டணியை தமிழ்நாட்டில் இப்பொழுதே உறுதி செய்ய வேண்டும் என்பதில் ரொம்ப தீர்மானமா இருக்காங்க. அது எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் சரி, எந்த கூட்டணி கட்சியாலும் சரி. அது கடந்த சில ஒரு மாதமாக பல்வேறு தலைவர்கள், வேறு கட்சி தலைவர்கள், குறிப்பாக வந்து முன்னணி தலைவர்கள், அது பல்வேறு கட்சியில் இருந்து சேர்ந்தவர்கள், அவர்கள் எல்லோரும் ஒவ்வொரு மட்டத்திலையும்
பாஜக இருக்கக்கூடிய ஒன்றிய அமைச்சர்கள் வெவ்வேறு தருணங்கள்ல தனிப்பட்ட முறையில் சந்திப்பா நடந்ததும் சரி, அவர்கள் பயணங்களும் சரி, அவர்கள் பேசிய பேச்சுக்களும் சரி வைத்தாலே நம்ம புரிந்து கொள்ள முடியும். பாஜக இந்த கூட்டணியை எவ்வளவு எளிதாக விரைவாக முடிக்கணுமோ உறுதி செய்து பிரகடனப்படுத்தும் என்பதை அவர்கள் விருப்பமாக வைக்கிறார்கள். அதுல பேரத்திற்கான நேரம் கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்து கொண்டே இருக்கிறது. either fall in line or நாங்களே முடிவை அனௌன்ஸ் பண்ண வேண்டி இருக்கின்ற நிர்பந்தத்தை நோக்கி மித்தவர்களை தள்ளுகிறார்கள். அதற்கான ஒரு ஏற்பாடு தான் இந்த பயணம். ஓகே, ரைட், ஓகே. பாமகவில் என்ன நடக்கிறது அப்படின்னு தாண்டி பாஜகவில் என்ன, குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிமுக இந்திய கூட்டணி என்னென்ற கேள்விகள் வரை விவாதிக்கப்பட்டது. வார்த்தையில் இணைந்த சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.